ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய பேர் ஹிமாலயாஸ் போகிறோம், ரைட்ஸ் போகிறோன்னு கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னைக்காச்சும் அந்த ஷர்ப்பா அவங்களோட வில்லேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை அந்த ஹார்ட் கோரான ஒரு கிளைம்பிங், எக்ஸ்பீரியன்ஸான என்டியூரன்ஸ், அந்த கோல்டு வெதரில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதை பற்றி என்னைக்காச்சும் தெரிஞ்சிருக்கீங்களா? இந்த எபிலிட்டிலாம் வச்சு ராயல் என்ஃபீல்ட் ஒரு வண்டியை வந்து கிரியேட் பண்ணி இது வரைக்கும் அவங்கள்ட்ட இல்லாத அளவுக்கு ஒரு ட்ரெடிஷனை வந்து பிரேக் பண்ணி அந்த ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி நம்ம முன்னாடி நிற்கிறது தான் ஹிமாலயன் 450. 2016 இருந்த ஹிமாலயனை ஒரு அண்டர் பவர் வெஹிக்கிள், ஓவர் வெயிட் வெஹிக்கிள் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஹிமாலயன் 450 ஒரு இன்க்ரீஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட, ஒரு அலுமினியம் பேரல்ஸ், ரீடியூன்டு சேசிஸோட, லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனோட ஒரு ஆஃப் ரோடுக்கு பக்காவான ஒரு வண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிமாலயனோட சேம் டிஎன்ஏ அண்ட் கேரக்டர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட இன்ஜின் ஒரு ஹை இனர்ஷியா யூனிட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வித் லோ பார்டர் ஸ்ட்ரைட் ரேஷியோவோட இருக்கு. இந்த வண்டியில் இருக்கிற பவர் ஃபிகர்ஸ் 410 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 65% பவர்லையும், 25% டார்க்லையும் அண்ட் 25% இன்ஜின் ஸ்பீட்லையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு தப்பான கியரில் நீங்கள் வண்டியை த்ராட்டில் கொடுத்து ஓவர்டேக் பண்ணாலும் இந்த இன்ஜின் பண்ணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லோ அண்ட் மிட் எண்ட் இந்த வண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது வண்டியோட இன்ஜின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு ஹைட்ரோ மெக்கானிக்கல் டென்ஷனர் கொடுத்துருக்காங்க. இந்த டென்ஷனர் எதுக்கு அப்படின்னா, கேமில் வர ஒரு செயினை வந்து ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாட்டினா நாய்ஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் லாங் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நான் ஓட்டுற வரைக்கும் இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அலுமினியம் பேரல்ஸு, டிஎல்சி கோட்டிங்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீட் டெசிபேஷன், வண்டியோட கம்ப்ரஷன் ரேஷியோ கிட்டத்தட்ட 9.5 இருந்தது 11.5 மாற்றிருக்காங்க. அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கம்ப்ரஷன் ரேஷியோவில் இருந்து வர ஹீட்டை வந்து மேக்ஸிமம் ரேடியேட்டர் எவ்வளோ தூரம் கூல் பண்ணுதோ இதில் கொடுத்துருக்க செமி வெட் சம்பும் அதுக்கு ஈக்குவலாக அதோட சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் தான். அந்த வண்டிக்கு வெயிட்டும் கூடும், காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 10 கிலோ வரைக்கும் இன்ஜினோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பெரிய விஷயம், நீங்கள் எல்எஸ்ல பார்க்கும்போது இந்த இன்ஜினோட பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதாவது இன்லைனாக இருக்கும். இதில் கொஞ்சம் கிராஸாக வச்சு இங்கே இருக்க கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வச்சு நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாட்டர் வெயிட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதோட ஏர் பாக்ஸே நம்மளுக்கு டேங்க்குக்கு கீழே வச்சுருக்காங்க. அது இன்னும் ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஆஃப் ரோடு எந்தூசியாஸ்டிக்காக இருந்தால் இந்த வண்டியில் நீங்கள் வாட்டர் வெயிட் பண்ணால் உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஏர் பாக்ஸ்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க புது டிஓஹெச்சி செட்டப் பயங்கர வெயிட்டு, கிட்டத்தட்ட 196 கிலோ. ஆஃப் ரோடுக்கு செட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்கான ஏறினீங்க அப்படின்னா உங்கள் வெயிட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். பவர் அண்ட் டார்க் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுது. மோட்ஸ்னால 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கோ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து ஏபிஎஸ் ஆஃப் ஆனும் இருக்குது. அந்த மோட்ஸ்னால நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ராயல் என்ஃபீல்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 to 30% ஆஃப் பவர்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி ராயல் என்ஃபீல்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், நல்ல ஒரு அப்கிரேடு. ஃபஸ்ட்டு 4 கியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கியரு. இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் ரோட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே செம்மையாக இருக்கும். இதே அடுத்த ஒரு 2 கியர் வந்து டால் கியரு. அது வந்து நீங்கள் க்ரூசிங் போகிறீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அவ்வளோ செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1000 RPMல வண்டியை மெதுவாக மெயின்டைன் பண்ணி காலே கீழே ஊண்டாமல் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவ்வளோ செம்மையாக நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட சேசிஸில் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா, வெயிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும், அந்த ரயில்ஸ் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு டிசைனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராடரான பாடி, அப்படியே நேரோவாக வந்து ஒரு ஸ்லீக்கியரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கட்ஸ் அண்ட் கிறிசஸ்லாம் பெருசாக கிடையாது, ஆனால் பிளண்ட்டான ஒரு டிசைன். ஃபோட்டோவில் பார்க்குற வரைக்கும் எனக்கே இந்த டிசைன் நல்லா இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் வண்டியை ட்ரைவ் பண்ணி அந்த நேரில் பார்க்கும்போது அந்த டிசைன் உண்மையிலே நச்சுன்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது இந்த தொடையை வச்சு நீங்கள் டக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் செம்மையாக இருக்குது. இல்லை எந்திரிச்சு நின்று ஓட்டுறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை செம்மையாக பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். வண்டியோட எர்கனாமிக்ஸ் நல்ல டீசெண்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது.
நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கே உங்கள் ரூமியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு வைடான ஹேண்டில் பாஸ், அந்த சேம் 650ல் பார்த்தா அதே இந்த ரோட்ரி ஸ்விட்சஸ்ஸு, மோட் சேஞ்சிங்கு, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், புதுசாக நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க அந்த 7 inch கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஆனால் என்னோட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் த்ராட்டில் கொடுத்துட்டே இருந்தால் இந்த விரிஸ்ட் வந்து பெயினாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒன்று இந்த ஹேண்டில் பாரை கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்வீப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது என்னோட பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ஜின் ஓட்டினாலும் உட்காந்து ஓட்டினாலும் எனக்கு கொஞ்சம் இதில் ஒரு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கு, பக்காவான ஆஃப் ரோடுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 320, ரியரில் 270 mm. பிரேக்கிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆஃப் ரோடுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கணுமோ அது மாதிரியும் இருக்குது. இதே பைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த த்ராட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் ரைட் பை வயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷார்ப்பியான ஒரு ஆக்சலரேஷன் தான். அப்படியே லைட்டாக நீங்கள் கொடுத்தாலே அந்த சென்ஸ் பண்ணி அது புல் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் முக்கியமான விஷயம், என்னை மாதிரி டால் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீட் ஹைட் 805, 825 அண்ட் 845 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பேட்டர்ன் பண்ணாட்டினா அடுத்தவங்க யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு 845 உண்மையிலே டீசெண்டாக இருந்துச்சு. இதில் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 805 கூட வச்சு ஓட்டிக்கலாம். அண்ட் பில்லியன் கம்ஃபர்டபுள் சொல்லி ஆகணும். பின்னாடி நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களோட ரியர் பேக் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துக்கிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ரூமியாகவும் இருக்கும். நீங்கள் உட்காந்து ஓட்டுறப்ப ரொம்ப ஒன்று கன்ஜஸ்டடாக நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. 2 பேர் நல்ல ஷவுட்டாக இருந்து நீங்கள் போனாலும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த வட்டம் ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா ஆக்சசரிஸும் அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. டாப் பாக்ஸ்லேருந்து பேனியர்ஸ் வரைக்கும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் ஆக்சசரிஸ்காண்டியே 418 வோல்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்சிலரி லைட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா மற்ற வண்டி மாதிரி இது உட்காராது, நீட்டாக அவங்கள ட்ரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது வந்து வண்டியோட சஸ்பென்ஷன் நல்ல லாங் ட்ராவலான சஸ்பென்ஷன். 200 mm ஆஃப் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 230 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கனால இந்த மாதிரி ஆஃப் ரோடு விட்றதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஹார்டான சஸ்பென்ஷன் நான் எதிர்பார்த்தது இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அட்ஜஸ்டபிளே இல்லாமல் ஒரு ஷோவால இருந்து ஒரு நார்மலான ஸ்பாஞ்சியான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வெயிட்டான பர்சன்ஸ் ஏறி உட்காந்து ஓட்டினாலும் உங்களுக்கு கை, ஷோல்டரு இது எதுவுமே உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அப்படி தான். அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு நேரோவாக கொடுக்குறது வந்து இந்த பக்கம் ஒரு ஆங்குலராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீல் ட்ராவல் ஆகுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் வீல் ட்ராவல் பண்ணுறதுக்கும். எனக்கு இன்னொரு டவுட் வேறு இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க டெயில் லேம்ப் கொடுத்துருந்தால் அந்த வீல் ட்ராவல் வந்து பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து டெயில் லேம்ப் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் புது விஷயம் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை நைட் ட்ரைவ் ஓட்டிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் ஓட்டின வரைக்கும் எனக்கு சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் தோணுது. மற்றபடி இதோட பிரேக்ஸு, சஸ்பென்ஷனு அண்ட் டயர்ஸோட ஸ்டெபிலிட்டிலாம் சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. டிப்பிக்கலாக அந்த ஆஃப் ரோடுக்குன்னு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் 21, ரியலில் 17 inch ஆஃப் அலாய்வில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆன் ரோட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் ரோட் ரெண்டுக்குமே டயர்ஸ் உண்மையிலே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நாங்கள் இந்த ஆஃப் ரோடில் பேர்ன் அவுட்லேருந்து எல்லாமே பண்ணோம். அந்த கிரிப்பினஸ் வந்து டயர்ஸில் கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு கார்னரிங் பண்ணாலும் வண்டியை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகாமல் நீட்டாக ரோட ஸ்டெபிலிட்டியாக வச்சு கொண்டு போச்சு. 150, 160 இவ்வளோ ஸ்பீடு போனாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு வாபலும் இல்லை. ஏன்னா இது ஒரு 200 kg ஆஃப் மிஷின். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு ரோட்டில். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதே நம்ம பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்விங்காம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெண்டாகவும் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். இந்த சைடு அவங்க பெண்டாக கொடுத்துருக்க காரணமே இந்த கேன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. வாட்டர் வெயிட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சைலன்சரில் தண்ணி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தவிர்க்கிறதுக்காண்டி கொஞ்சம் கேனை வந்து மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஒரு 7 inch ஆஃப் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி புது கிளஸ்டரோட வருது. இதில் நம்மளுக்கு ஓடாமீட்டர், ஸ்பீடாமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்திருக்கு. இது போக கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் வேற வருது. இதே நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மியூசிக்ஸ், மேப்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் மேப்ஸ் டர்ன் பை டர்னாக மட்டும் வராமல் ஃபுல் மேப்பை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க.
இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் பர்சனலாக டிரைவ் பண்ண வரைக்கும் வண்டியை ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கியர் தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்ட் கியர்லேயே வந்துட்டு ஹைவேஸில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் அசால்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகுது. அந்த 40 ஹார்ஸ் பவர் 40 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3500 ஆர்பிஎம்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிக்கின் ஆகியே வெளியே வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ராட்டில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. லைட்டாக கொடுத்தாலும் வீல் ஸ்பின் ஆகிற அளவுக்கு இருக்குது. அதை நீங்கள் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீட்டிங் எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது தான் அந்த ஹீட் வந்து வெளியே வந்தது நல்லாவே தெரிஞ்சு. ரேடியேட்டர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஜினியரிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதே ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டினோடனே லைட்டான ஒரு மைல்டான ஹீட்டிங் வந்து அது காலில் அடிக்கிறது அது நல்லாவே தெரியுது. நீங்கள் ஓவரால் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். இதில் ஒரு 6000 ஆர்பிஎம்க்கு மேலே போகும்போது உங்களுக்கு மைல்டான வைப்ரேஷன் ஃபுட்ரஸ்ட்டில் இருக்கும். இதே ஒரு நீங்கள் இனிஷியலாக ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியர் அதில் ஷிஃப்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுட்ரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டேங்க்லேயே அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரே விஷயம் ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து இந்த டிரைவ் பண்ணும்போது எங்களுக்கு ஹேண்டில் பாஸில் எங்கேயுமே அவ்வளோ ஹார்ஷான வைப்ரேஷன் தெரியல. ரொம்ப மைல்டாக தான் வைப்ரேஷன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சின்ன விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரை வந்து கட் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டாலாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக கிளாஸில் அடிக்கும். ஸோ கொஞ்சம் இதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டிங்கன்னா அப்படி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டு. ஸோ இது வந்து மல்டி டெரைன் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்பவே ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே லீன் பண்ணுற மாதிரி இருக்குது. பயப்பட வேணாம். இது வந்து இப்போ ஹில்ஸில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஸ்டாண்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லா உதவி செய்யும் உங்களுக்கு. இந்த வண்டியோட வேர்டிக்ட், வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 390க்கும் இந்த 450க்கும் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தது. இதில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுக்காட்டினாலும் இந்த சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகிறது உண்மையிலே அவ்வளோ செம்மையாக இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நாங்களே ஒரு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். மற்றபடி இதில் கொடுத்துருக்க அந்த இன்ஜினில் லோடான விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயம் அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ராயல் என்ஃபீல்டு நியூவாக இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறதுக்கு அந்த ஹோல் டீமுக்கே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.69 ஆரம்பிச்சு 2.83. நான் சொல்கிறது எக்ஷோரூம் தான். அந்தந்த சிட்டி அண்ட் ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மாறும். அண்ட் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.2 வரைக்கும் கொடுக்குது. நம்ம இந்தியன் ரோட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ரைடருக்கும் அந்த ரோட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மைலேஜ் வந்து மாறும். இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா மதுரை ராயல் என்ஃபீல்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.